வணக்கம். நான் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சி ஜெயபால், MABL, அரியலூர் மாவட்டம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா, இது பெரிய டாபிக்கா இருக்குது. கவர்னர் விஜய் அவர்களை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா மாட்டாரா? இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் அந்த பற்றி ஒரு விரிவா சட்ட ரீதியா என்ன இந்த பிரச்சனை எப்படி செல்லும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களையும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 73 இடங்களையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 53 இடங்களையும் வென்றிருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமே திகழ்கிறது. இந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ ஆட்சி அமைக்க உரிமை கோருகிற நிலையில் இல்லை. எனவே அறுதி பெரும்பான்மை என்கின்ற 118 அந்த மேஜிக் நம்பரை தொட முடியாவிட்டாலும் 108 இடங்களை பெற்ற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய கோரிக்கை மனுவை கவர்னர் அவர்களை நேற்றைய தினம் சந்தித்து வழங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது 118 பேருக்கான ஆதரவு கடிதம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவர் கொடுக்கும்போது கூடவே காங்கிரசினுடைய ஆதரவு கடிதம் 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கடிதமும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். இன்னும் 6 பேருடைய ஆதரவு கடிதம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு 2வது நாளாகவும் சென்று சந்தித்தார். இன்றைக்கும் அதே பதிலையே கவர்னர் கூறியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைனா 118 இருந்தாதான் கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பாரா? சட்டம் என்ன சொல்கிறது? இதனை பற்றி தான் இன்னைக்கு நாம் பேச போறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதனுடைய ஆர்டிகிள் 164 அந்த 164 என்ற பிரிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் த சீஃப் மினிஸ்டர் டு ப்ரூவ் மெஜாரிட்டி பிஃபோர் பீயிங் அப்பாயிண்டட். த கவர்னர் கேன் ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் அண்ட் தென் ஆஸ்க் தெம் டு ப்ரூவ் தேர் மெஜாரிட்டி. இதுதான் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இதான் சொல்லுது. அதாவது முதலமைச்சரை முதலில் அப்பாயின்மெண்ட் செய்வதற்கு முன்பு, அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு முன்பு அந்த மெஜாரிட்டி கேட்கக்கூடாது. முதல்ல பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். அதுக்கு பிறகுதான் அவருக்கான நம்பிக்கை ஓட்டை கோர வேண்டும். இதுதான் சட்டம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவில் 1989 SR பொம்மை முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த ஆட்சி கலைக்கப்பட்ட உடனே அவர் கோர்ட்டுக்கு சென்றார். அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. 11 நீதிபதிகளை கொண்ட அந்த அமர்வு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரித்து அது மார்ச் 11ஆம் தேதி 1994 தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், the legislative assembly floor is the only place to test a government's majority. சட்டமன்றத்தினுடைய உள் அரங்கத்தில் மட்டும்தான் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட வேண்டும், கவர்னர் மாளிகை அல்ல என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நம்முடைய கவர்னர் 118 மேஜிக் நம்பரை என்னிடம் காட்டு என்று சொல்லுவது சட்டத்திற்கு விரோதமானது, அரசியலமைப்புக்கு விரோதமானது, இதற்கு முன்பு வந்த தீர்ப்புகளுக்கு விரோதமானது. எனவே சட்டப்படியும் நியாயப்படியும் தர்மத்தின்படியும் தளபதி விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆவார். அவரை இல்லாமல் அதிமுக திமுகவை அழைக்க முடியுமா? முடியவே முடியாது. கவர்னரை பொறுத்தவரையில் முதலில் யார் பெரிய கட்சி? த சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி. அப்படி பார்த்தா விஜய் தான், தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அழைத்த பிறகு பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு முதலில் எல்லா இப்பொழுது வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் பதவி ஏற்க வேண்டும், தற்காலிக சபாநாயகரை கொண்டு. அதன் பிறகு நம்பிக்கை கோரி நம்முடைய தமிழக முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் தளபதி விஜய் அவர்கள் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருவார், நம்பிக்கை கோருவார். அப்பொழுதுதான் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெறுகிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அந்த ஆட்சி தொடருமா இல்லையா என்று முடிவெடுக்க வேண்டும்.
இதுதான் சட்டம். அப்படி பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ளவர்கள் அத்தனை பேருமே நமக்கு எதிர்த்து வாக்களித்தால் நம்மளுடைய ஆட்சி கவிழும். அப்படி கவிழ்ந்தால் அடுத்து தமிழகத்தில் 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். அதுதான் இன்றைய சூழ்நிலை. எனவே இருக்கின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை இழக்க திமுகவும் அண்ணா திமுகவும் தயாராகாது, முன் வராது. அதேபோல் இவர்கள் இருவருக்கும் கூட்டணி உடன்பாடு ஏற்பட போகிறது திமுக அண்ணா திமுகவுக்கு என்று சொல்றார். அப்படி ஏற்பட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அத்தனையும் அதை ஆதரிக்காது. அப்பொழுதும் நாம் வெற்றி பெறுவோம். இப்பொழுது நேற்றைய தினம் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதேபோல் காங்கிரஸ் இயக்கத்திற்கும் அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பியிருக்கிறார். இது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய கொள்கையோடு ஒத்து போகுவவர்களுக்கு மட்டும் அனுப்பியிருக்கிறார். அதிலே காங்கிரஸ் உடனடியாக தர்மத்தின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில், நேர்மையின் அடிப்படையில் உடனடியாக ஆதரவு கொடுத்து விட்டது. இன்னும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், யார் ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. தளபதி விஜய் அவர்களை தவிர வேறு யாராலும் முதலமைச்சர் பதவிக்கு வர முடியாது. வேறு யாராலும் வந்து நிலைக்கவும் முடியாது. தளபதி விஜய் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார். அவர்தான் சட்டத்தின்படியும் தர்மத்தின்படியும் நியாயத்தின்படியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் முதலமைச்சராக வருவதற்கு அழைக்கப்பட வேண்டும். அதுதான் நடக்கும்.